தூத்துக்குடியில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து பேராபத்தை ஏற்படுத்தும் அமிலங்களை தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்து சென்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சசிதரன், இந்த அமிலங்கள் எங்கு எடுத்து செல்லப்பட இருக்கின்றனர்? மேலும் இந்த அமிலங்களை எடுத்து செல்லும் போது என்னென்ன முறைகள் எல்லாம் கையாளப்பட்டது மீட்பு படையினர் சார்பாக? அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல பெய்த கனமழையின் காரணமாக கழுத்தளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. முழுவதுமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கிய நிலையில நிறுவனங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் அமிலங்கள் இருப்பதாக அதிகாரிகளுக்கும் பேரிடர் மீட்பு குழுவினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. அந்த தகவலின் அடிப்படையில டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக் எனர்ஜி அண்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் செயல்படக்கூடிய கனநீர் ஆலை பகுதிகளுக்கு தூத்துக்குடி மாவட்டம் முத்தியாபுரம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படுகிறது. இந்த நிறுவனத்திற்கு நேரடியாக சென்ற தமிழ்நாடு மீட்பு படையினர் விஞ்ஞானிகள் சயின்டிஸ்டுடன் மற்றும் 3 சயின்டிஸ்டுகள் மற்றும் ஒரு அசிஸ்டன்ட் டெக்னீஷியனுடன் பாதுகாப்பாக அந்த நிறுவனத்திற்கு உள்ளே சென்றனர். போதிய பாதுகாப்பு உபகரணங்களுடன் நீரில் மூழ்கி இருந்த அந்த ஆலையை ரெஸ்கியூ போட்டில் அழைத்து சென்று பெரும் விபத்து, அதாவது பேராபத்து ஏற்படாத வண்ணம் அது உள்ளே இருக்கக்கூடிய அமிலங்களை பாதுகாப்பான முறையில் வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். விபத்து ஏற்படுத்தக்கூடிய இருந்த குளோரின் போன்ற ஆபத்தினை விளைவிக்கும் அமிலங்கள் சேமிப்பு கிடங்கில் அதிகம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற மீட்பு குழுவினர் அந்த அமிலங்களை எடுத்து வந்திருக்கிறார்கள். அது பாதுகாப்பான முறையில் மற்ற இடத்திற்கு மாற்றி வைத்திருப்பதாகவும் அதனால் இனி ஆபத்து ஏற்படாது என விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அமிலங்கள் சேர்த்து வைத்திருந்த அந்த கொதிகலன்கள் பாதுகாப்பான முறையில் HW சயின்டிஸ்ட் அவர்கள் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு உதவியுடன் இந்த கசிவுகளை மேற்கொண்ட எதுவும் பிரச்சனை வராத அளவிற்கு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது கசிவுகள் ஏற்படாதவாறு சரி செய்யப்பட்டிருக்கிறது. அது உள்ளிருந்து எதுவும் வெளியே வராத அளவிற்கு தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தின் காட்சிகளை பார்த்தால் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. படகுகள் மூலம் மட்டுமே அந்த நிறுவனத்துக்கு உள்ளே செல்ல முடியும். பேரிடர் மீட்பு குழுவினரின் அந்த படகு உதவியால் மட்டுமே இதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த அமிலங்களையும் இந்த கசடுகள் வெளியே கழியாத அளவிற்கு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே இந்த சென்னையில் நடைபெற்ற மழை வெள்ளத்தின் போது எண்ணெய் கசிவு ஏற்பட்டு பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நிறுவனங்களில் இருந்து ஆயில்களும் அமிலங்கள் வெளியே வராத வகையில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தல் வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில பேரிடர் மீட்பு குழு நிறுவனங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மழைநீரை அகற்றும் பணியில தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அந்த அமிலங்கள் மற்ற விபத்து ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொழிற்சாலையின் பல்வேறு இடங்களில் ஆய்வுகள் செய்து தற்போது எந்த விதமான விளைவுகளும் ஏற்படாதவாறு பாதுகாப்பான நிலைக்கு அந்த நிறுவனம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனால் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது எனவும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.